எந்த மேடை ஏறினாலும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று கதைவிட்டே ஒரு பிம்பத்தை செட் செய்து வந்த திமுகவின் திட்டத்தில் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் முதல் எம்பிக்கள், பேச்சாளர்கள் என்று ஒட்டுமொத்தமாக அனைவருமே மண்ணள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் சைவம் வைணவத்திற்கு பெண்களை வைத்து அருவெறுக்கத்தக்க வகையில் பேசிய பொன்முடிக்கு தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பலைகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே ஓசி டிக்கெட், எஸ்சி தானமா என்றெல்லாம் பேசிய அவரை உடனே நடவடிக்கை என்ற பெயரில் கட்சியை விட்டு மட்டுமே நீக்கப்பட்டார் பொன்முடி. ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கவில்லையே, ஏன் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். பிரச்சாரத்திற்கு வந்தோமா, ஓட்டு கேட்டோமா, ஓடி போனோமா என்றில்லாமல் பெண்களை பார்த்து பளபளக்கிறீங்க, பவுடர் மூஞ்சியாக இருக்கே, கிரீம் போட்டுக்கிட்டீங்களா, நாங்க கொடுத்த 1000 ரூபாயில என்றெல்லாம் அநாகரிகமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசி சர்ச்சையில் சிக்கினார் எம்பி கதிர் ஆனந்த். உனக்கும் 1000, உங்க அம்மாவுக்கும் 1000 என்று கொச்சையாக பேசினார் அமைச்சர் துரைமுருகன். இவங்க 1000 ரூபாய் கொடுக்கறதும் போதும், இப்படி கேவலப்படுத்துறதும் போதும்டா சாமி என்று வேதனையின் உச்சத்திற்கே சென்று விட்டார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். அட, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு அவமரியாதை வேணுமா? அது இருக்கு. பெண்களை கேவலப்படுத்தணுமா? அதுவும் இருக்கு. பெண்களை அசிங்கமா பேசணுமா? அதுவும் இருக்கு. பெண்களை தலையில் தட்டணுமா? அதுவும் இருக்கு. சாதியை சொல்லி பெண்களை திட்டணுமா? அதுவும் இருக்கு. இருக்கு இருக்கு பெண்களுக்கு எதிரான எல்லாமே இருக்கு இந்த திமுக ஆட்சியில். இது பெண்களுக்கான அரசு, இது சமூக நீதி அரசு, இது சம உரிமை அரசு என்று டிஆர் கணக்காக எல்லா மேடைகளிலும் முழங்கிக் கொண்டிருக்கிறது திமுக. ஆனால் உள்ளூர் பெண்களிடம் போய் உண்மையில் என்னதான் நடக்கிறது என்று கேட்டால்தான் தெரியும், இது ஒரிஜினல் பூமர் அரசு, கிரிஞ்சு அரசு, பெண்களுக்கு எதிரான அரசு என்று. மனு கொடுக்க வந்தால் தலையில் தட்டுவது, விழாவில் பாதுகாப்புக்கு வந்தால் இடுப்பை கிள்ளுவது என்று திமுகவின் அமைச்சர்கள் முதல் கடைக்கோடி நிர்வாகி வரை எல்லோருமே பெண்களை கிள்ளுக்கீரையாகத்தான் கையாள்கின்றனர். பெண்களுக்கான அரசு என்ற பொய் பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் கேவலப்படுத்தப்படுவது ஏன்? பெண்ணுரிமை வாங்கி தந்த பெரியாரின் ஆட்சி நடப்பதாக சொல்லும் ஸ்டாலினின் கூடாரத்தில் பெண்களை கேவலப்படுத்துவோர் மீது நடவடிக்கை பாயாதது ஏன்? கண்ணியம் தவறும் நிர்வாகிகள், பெண்களை கொச்சைப்படுத்தும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பது ஏன்? மகளிர் இலவச திட்டங்கள் திமுகவிற்கு கை கொடுக்காது என்ற உளவுத்துறை ரிப்போர்ட்டால் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறதா திமுக? 2011 போல 2026 நெருக்கடியை எதிர்கொள்கிறதா திமுக என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.